Hi members, welcome to Success Trade channel. Today Kotex live trade பண்ண போகிறோம் starting with $76 சரிங்களா. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆவ்சம் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி இப்போ நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆவ்சம் ஆசிலேட்டரில் வேல்யூ 1030 இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பையர் டாமினேஷனாக செல்லர் டாமினேஷனாக, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஆவ்சம் ஆசிலேட்டரில் பையரோட டாமினேஷன் கம்மியாக இருக்கிறதுனால, ஸோ மீடியமாக இருக்குது பாருங்கள், கீழே அந்த கிராஃப் சார்ட்டை பார்த்தா தெரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதனால் நான் செல்லு போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ மீடியமாக கிராஃப் சார்ட் இருந்துச்சு, ரொம்ப சின்னதாச்சுன்னா அடுத்தது செல்லர்ஸோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து செல் போட்டிருக்கேன், $20 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ நான் கவனமாக ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரைட், இப்போ வந்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், அசெட் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறேன். அசெட் மாற்றி எடுக்கும் பொழுது நம்மளுடைய அக்யூரேசி லெவல் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம ஒரே அசெட்டை வச்சு பண்ணும்பொழுது நம்மளுடைய மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் வந்து நம்ம கரெக்டாக செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து அசெட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், NZUSD சரிங்களா. ஸோ NZUSD அசெட் சேஞ்ச் பண்ணிட்டு நான் இப்போ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ரீசன், இப்போ மெஜாரிட்டி நான் பை போட்டிருக்கேன். இப்போ ஆசிலேட்டருடைய டாமினேஷனில் பையர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் பை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கேண்டில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இன்னும் நல்லா பண்ணலாம் சரிங்களா. பிகாஸ் இதில் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங், பியரிஷ் என்கல்ஃபிங் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ஆவ்சம் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 5 ட்ரேட்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் தாராளமாக. மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். 1 ஸ்டெப் மார்டிங்கல் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் லாஸ் ஆனிச்சுன்னா நான் ஒரு 1 ஸ்டெப் யூஸ் பண்ணுவேன் சரிங்களா. இப்போ கேர்ஃபுல்லாக அந்த ட்ரேட்ஸ் பாருங்கள். ஸோ மினிமம் ஒரு 4 to 5 ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் விட்டு எப்போவுமே வெளியில் வந்துடுங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, எமோஷனில் நம்ம வந்து லாஸ் பண்ணிவிடுவோம் சரிங்களா. இப்போ ப்ராஃபிட் வந்துருக்கு. சப்போஸ் லாஸ் ஆனிச்சுன்னா ஒரு 1 ஸ்டெப் இமீடியட்டாக அடுத்த கேண்டில்லையே அமௌண்ட்டை டெவலப் பண்ணி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டெவலப் யுவர் ஃபண்ட். 20 means 40. ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு அசெட்டை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறேன் இமீடியட்டாக. ஸோ எந்த அசெட் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆவ்சம் ஆசிலேட்டரில் நம்மளுக்கு செட் ஆகுதோ அந்த அசெட்டை நம்ம எடுத்துக்கிட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பை ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், 76 to 100 ப்ளஸ் வந்தாச்சு. மறுபடியும் நான் ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ GBP NZDயில் இப்போ நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேட் ப்ளேஸ் பண்ணும்போது எமோஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு ட்ரேடும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பொறுமையாக தான் ட்ரேட் பண்ணணும். பை ட்ரேட்ஸ் போட்டிருக்கேன் பிகாஸ் பையருடைய டாமினேஷன் இப்போ வந்து பையர் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரீவியஸ் பையர் கேண்டிலோட ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், அது ஒரு ரீசன். அட் த சேம் டைம் இப்போது பையர் ஆசிலேட்டரில் பாருங்கள், பையர் டாமினேஷன் ஓரளவு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதனால் நான் பை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இந்த ஆவ்சம் ஆசிலேட்டர் வச்சு எது டாமினேஷனில் இருக்காங்களோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு 1 ஸ்டெப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேசி நல்லாவே இருக்கும். ஸோ எனிவே யூ ஹேவ் டு ஃபாலோ த மணி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அமௌண்ட்டை பெரிய ஃபண்ட்லாம் போட்டு காம்பவுண்டிங் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். அதெல்லாம் ரிஸ்க் ட்ரேட்ஸ் அதெல்லாம் சரிங்களா. ரைட், இப்போ நம்ம $128 நம்ம கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அசெட் நான் மறுபடியும் செக் பண்ணுறேன், ஆசிலேட்டரையும் செக் பண்ணுறேன். பிக் கேண்டில்ஸ் வரும்பொழுது ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ ப்ரீவியஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் கேண்டில் ஃபாலாக இருந்துச்சு, அதனால் நான் அந்த அசெட்டை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஹீரோ ஆட் இப்போ நம்ம மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இப்போது செல்லர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம், ஹீரோ ஆடில் செல் ட்ரை பண்ணலாம்.
எனிவே செல் ட்ரை பண்ணும்போது ஒரு லாஸஸ் சப்போஸ் நடந்துச்சுன்னா ஒரு மார்டிங்கில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? யூ ஹேவ் டு வெயிட். ஸோ நீங்கள் வந்து எமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். If you have any doubts, you can contact our Telegram channel. Classes interest இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸ் பேட்சஸ் அவைலபிள். ஸோ யூ கேன் கான்டாக்ட் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். ரைட், இப்போ நான் வந்து மார்டிங்கல் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிறேன். அதாவது அமௌண்ட்டை டெவலப் பண்ணி இம்மீடியட்டாக நெக்ஸ்ட்டு கேண்டிலே நான் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். தட் இஸ் கால்ட் மார்டிங்கல் வித் சேம் டைரெக்ஷன். ஆப்போசிட் போடக்கூடாது, சேம் டைரெக்ஷனில் போடணும். சரிங்களா? ஓகே ரைட், இம்மீடியட்டாக போட்டேன் பாருங்கள். ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இம்மீடியட்டாக இன்னொரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணாதீங்க. மல்டிபிள் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது வாலட்டிலிட்டியாக இருக்கும்போது மார்க்கெட்டில் ரிஸ்க் ஆகிடும். மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். 1% ஆர் 2% ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட்டில் எப்போவுமே ட்ரேட் பண்ணுங்கள். ஹைலி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட். இப்போ நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு $60 போட்டிருக்கேன். அது கூடயே ப்ராஃபிட் எனக்கு வந்துடும். சரிங்களா? வந்தோன்னே எனக்கு ப்ரீவியஸ் லாஸும் ரெக்கவர் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் கேண்டில் எனக்கு விழுந்திருக்கு. ஸோ எனக்கு மேக்ஸிமம் என்னாக போகுது, ஓகே ரைட், வின் ஆயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மைண்ட் கண்ட்ரோல் எப்போவுமே நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட் இந்த அசெட்லேயே பண்ணலாமா, வேறு அசெட் பண்ணலாமா? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஆசம் ஆசிலேட்டருடைய கிராஃபை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கோத்ரூ நம்ம அசட்டையும் செக் பண்ணிட்டு எது ஃபேவரபுளாக இருக்குது அந்த அசட்னு பார்த்துட்டு அந்த அசட்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணி, இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு எந்த அசட்டில் நம்மளுக்கு பையர் ஆர் செல்லர், யா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு செல் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு செல் ட்ரேட் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆசம் ஆசிலேட்டரில் செல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு மார்டிங்கில் நம்ம 1 ஸ்டெப் மார்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஃப்ரெஷ் கேண்டில் டு ஸ்டார்ட். ஸோ நான் வந்து செல் போட்டுட்டேன். எஸ், ஸோ டவுனில் தான் இது வந்து இப்போ போக போகுது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை தான். ஸோ அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் பொறுமை இல்லாமல் இம்மீடியட்டாக இப்போ ஒரு லாஸஸ் நடக்குதுன்னா இம்மீடியட்டாக அதை உடனே எடுத்துணும்னு சொல்லிட்டு நீங்கள் எமோஷன்ஸ் நிறையா பேர் லாஸஸ் பண்ணுவீங்க. அதை நீங்கள் தவிர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் படிங்க. இட்ஸ் a வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ட்ரேடிங். ஸோ டீப் டவுன் போயிட்டுருக்கு. ஸோ இனிமேலுக்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ போடுறோம். கிளாஸ் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க நீங்கள் டெலிகிராம் சேனலில் காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ $163 ஓகே, 76 to 163 வந்தாச்சு. தட்ஸ் எனஃப். ஸோ டுடே நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ரைட், தேங்க்யூ மெம்பர்ஸ். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.